ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா கையில் புக்கோட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கதையுமே இல்லை. 4ஆம் கிளாஸ் புக்கு காய்ஸ். எனக்கு ரொம்ப ஆசை நம்ம சின்ன வயசு புக்கில் உள்ள அந்த கதையெல்லாம் படிக்கணும். இப்போல்லாம் டைமில் மாறிட்டுல, ஸோ அது லைட்டாக படிப்போம். கதை சின்ன சின்ன கதையெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த 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 பிக்சர்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? இதை பார்க்க அழகாக இருக்குது. கதையெல்லாம் வாசிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஏன் பிடிச்சி அந்த கதையை நல்லா சூப்பராக காது கொடுத்து கேளுங்க, ஃபன் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே கதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கதை தலைப்பு தெரியுமா? முயல் அரசன். ஒரு விவசாயி தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறாக தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். அதாவது என்னென்னா, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வயலில் கேரட்டெல்லாம் வளர்த்துருந்துருக்காரு. கேரட்டெல்லாம் வளர்த்துருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு முயல் திருட்டு களவாணி பேயில போவான். டெய்லி நல்ல கேரட்லாம் நல்லா திங்காப்புல போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் அதன் மனதில் ஒரு கவலை. அந்த அந்த முயலுக்கு மனசில் கவலையா, பேயில போவான் திங்கியது களவாண்டு தின்ட்டு அவன் முயலுக்கு மனசில் கஷ்டமா வர அடுத்து. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலி ஆகும். காட்டுக்கு ராஜா சிங்கம். இங்கே புலி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அரசாண்டுக்கு வராங்களாம். புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு முயல் விரும்பியது. அந்த புலி காட்டுக்கு பெரிய ஆளுனால இந்த முயலுக்கு அவன் காட்டிலே பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ஆசை. செருப்புண்டு அடிக்கணும்னாலாம் வெயில போகணும். புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கு காட்டி உள்ள பிற விலங்குகளுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று முயலுக்கு ஆசை தோன்றியது. உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது. இனி கதையை படிப்போம் வாங்க. இப்போதான் கதைக்குள்ளே மெயின் கதைக்குள்ளே போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்களேன், இதான் அந்த பிக்சர்லாம் பாருங்க. மயில் நினைக்காப்புல, நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், ஆஹா என்ன இனிமை, சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது. அடுத்தவன் கேரட் திட்டு அங்கே நல்ல நாக்கில் அப்படி தேன் ஊறுதான். செருப்பு கொண்டு அடிக்கிறாங்க. நல்ல வெட்டி நல்ல கொதிக்க தண்ணியில் போட்டு நல்லா இறைச்சி எடுத்து நல்ல குழம்பு வச்சுட்டீங்க. அடுத்து நினைக்காப்புல, இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான நம் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மை கொன்று தின்று விடுமே. அவர் நினைக்காப்புல, நல்லா நம்ம கேரட்லாம் திண்டு கிடக்கும், ஒரு நாள் நம்மளையும் கொண்டு தின்றுவோம் நினைக்கி. நினப்பு தான் பழப்பம் இருக்கும். இவனால கொண்டு தின்றணும் பேராசை பிடிக்கும் பண்ணு. இந்த கவலையிலே வயிறார உண்ட பிறகு சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே. அவனை நிம்மதியாக தூங்க முடியலையா? பேயில போனது களவாண்டு தின்ட்டு நிம்மதியாக தூங்க முடியாம வந்திருக்கான். அடுத்து வருது, ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். அவர் தலைவர் ஏதோ பிளான் பண்றாரு. அவர் அப்படி ஏதோ பிளான் பண்றாரு. அப்படி வாய பழக்காரு. முயற்சி பண்ண போறாரு. அவரு அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். முயற்சி பண்ண போறாரா, அதுல தோத்துட்டாருன்னா செத்து போயிடுவாராம். என்ன முயற்சி பாப்பமா? அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. தலைவர் பெரிய ஆளாயாச்சு, இனி அவ்வளவுதான் செத்தியான். அடுத்து வந்து புலி வராங்க. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்? புலி வந்தாச்சு. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்டா? பேயில போவான், இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்ப, இத்தனை நாள் என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவேன், இப்ப என்னடா அங்க நேர்மையில இருக்கிறடா அப்படின்னு கேட்கான். இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே. இங்க பாருங்களேன், தலைவர் அப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்காரு, கால் மேல காலை போட்டு. அடுத்து பாரு, ஓடினேனா நானும் ஒன்ன கண்டா, உனக்கு செய்தியே தெரியாது, உனக்கு சம்பவமே தெரியாதுங்க. முயல் புளியை பார்த்துட்டு உடக்குதாரு அவரு. உனக்கு சம்பவமே தெரியாதா, பேயில போவான் அப்படிங்காரு. உனக்கு உனக்குங்களே தெரிய போது முட்டா பையங்க முயல். பெரிய ஆளாச்சு, அடிச்சு விடுவான் போயிட்டு. இங்கு கூட்டம் நடந்த போது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. அங்கே ஏதோ கட்சி மீட்டிங் வச்சிருக்காங்க, அந்த காட்டு விலங்குகள் கட்சி மீட்டிங். இப்போ அடுத்த தலைவர் என்ன சொல்றாங்க, சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன, எல்லா விலங்குகளுக்கும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா. முயல் சொல்றாங்க, நிறைய விலங்குகள் புதுசாக வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. புலியாக எல்லாரும் வந்திருந்தாங்களா? தலைவர் எங்க இருந்தானே தெரியல. அடுத்த, இந்த காட்டில் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின. அந்த புலிக்காக அந்த அந்த கமிட்டி வச்சிங்கப்பா, அந்த கமிட்டியில் என்ன சம்பவம் நடந்துச்சு அவர் சொல்லுவார். இந்த காட்டில்
இந்த காட்டில் இனிமேல் நீ அரசனாக இருக்க முடியாது, மூடிட்டு எங்கேயா போய் முக்கில் போய் உட்கார்ந்து விடுறாங்க. அப்படி அந்த தலைவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் அரசனாக நீடிக்க கூடாதா? அதுக்காக நான் அரசனாக இருக்க முடியாதா? எவனை கேட்டா நான் அரசனாக இருக்கணும்? முட்டா பேக்கலாம். அப்படியானால் வேறு யார் அரசனாக? அப்படியே அடுத்த புலி கேட்காரு. அப்படின்னா உங்க ஒப்பனா அரசனாக இருப்பான் அப்படின்னு கேட்காங்க. இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்குகளாகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தேன். தலைவன் போட்டான் பாரு ஃபுல் ஸ்டாப்பை. அந்த முயல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்டிலேயே நான் தான் பெரிய ஆளு, அதனால என்ன தான் அரசனாக்கேன்னு காற்றை பிடிச்சி தூக்கி தரையில அடிச்சிடணும், வீண்டு ஓடிடணும். அவனுக்கு அரசனாக போறாங்களா? அடுத்து தலைவர் புலி டென்ஷன் ஆகிட்டாப்ல. புலி டன்ங்க அல்ல வாயை பழக்கம் ஒப்ப மோன நீயான அரசனாக போற பேயில போவாங்கிறது வேடிக்கை பேச்சு பேசுகிறாய். பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா? உன்னை இப்போதே உழந்துருதேன். அதனால கேட்காரு, எவ்வளவு தைரியம்? செவியை பிடிச்சி செவத்துல அடிச்சோம்னா செத்து போயிடுவேன். உனக்கு இந்த காட்டுல ராஜா வேணுமாடா? பேயில போவாங்க. அதனால சொல்றாரு, உன் முதில் என்னை ஏற்றி கொண்டு போ. இந்த காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபிக்க. தலைவன் பிளானை பாருங்க. அப்பா இக்க வைக்க தலைவன் மாஸ் என்ட்ரி கொடுக்காரு. என்ன சொல்லுதாம்னா, அவன் முதுகில் எண்ணெயை தூக்கி வச்சு கொண்டு போ, அப்போ காட்டில் உள்ளவங்களும் பார்த்து பயப்படுதாங்களான்ட்டு. அறிவை பார்த்தீங்களா? அவன் என்ன பிளான்னா, இவனை தூக்கி வச்சு கொண்டு போனாங்கன்னா புலி வருதுன்ட்டு எல்லாம் பயப்படுவாங்க. பேரெல்லாம் இவனுக்கு கிடச்சிரும். அந்த நைஸாக அப்படி நடுவை பார்க்காது. அதனால சரி வா யாருன்ட்டு முதுகில் புடவையை கட்டி முதுகில் ஏற்றியாச்சு. கிளம்புன்ட்டு நடனாச்சு. தலைவர் இருந்தாரு நடக்காப்புல தெரியுதா? நட தொடங்கியாச்சு. இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது? தலைவன் பாமா ஆயிடுச்சாங்க. தலைவன் பாமா என்ன சொல்லாங்கன்னா, என்னடா இந்த முயல் புளிக்க புடையில உட்காந்து நடந்து இருக்குன்னு பார்க்க. அதனால எல்லா விலங்கும் பார்த்துட்டு அடுத்து எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே. முயல் கொடிய விலங்காக தான் இருக்குமோ? முயலரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள். ஆடாங்க ஒப்பமான மற்ற விலங்கெல்லாம் அந்த முயலை பார்த்துட்டு இன்னும் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கப்பா, கொண்டுக்கின்னு தின்றாத அப்படின்னு நினைக்கும். முயலாத்தையும் செவி அடிக்க நேரம் இல்லை. வேற என்னென்ன அங்கே பாருங்க அடி ஜம்முனு உட்கார்ந்துருக்காரு தலைவர். அந்த புலி நினைக்கான், யாரா அவன் நம்மளோட பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்ட்டு பயப்படுதாங்க. இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார்? அந்த சம்பவத்தை பாருங்க. அந்த முயல் இறங்கிடுச்சு, தரையில் இறங்கிட்டு கேட்காப்புல புலியை பார்த்து, இந்த காட்டுக்கு யார் அரசன்? இப்போ அந்த புலி சொல்லுதாங்க, இப்போ எப்பா நீதான் சாமி, நீதான் ஏன் இந்த காட்டுக்கு அரசன் அப்படின்ட்டாங்க. சத்தமாக சொல்லு, பீல மாதிரி சத்தமா அந்த செவியோட ஒரு அரை காலத்துட்டு, நீங்க தான் ஐயா, தாங்கள் தான் இந்த காட்டுக்கு இருக்குது. பாவம் அந்த புலி அந்த மண்டை மூளையில் நினைக்க அந்த புலிக்கு அது முட்டாப்பை மாதிரி, நீங்க தான் ஐயா, நீங்க தான் சத்தமா கேட்கலாங்க சத்தமா. அடுத்து அந்த முயல் சொல்லுதாங்க, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போயிருந்து. ஐயோ பாவம். அந்த முயல் வந்து அந்த புளியை பற்றி சொல்லுதாங்க, செருப்பு நடிச்சுனா அந்த காட்டை விட்டுக்கே ஓடிடுண்டு. அதனால ஐயோ என்னை விட்டு விடுங்கள், நான் போய் விடுகிறேன். முட்டா பேல அந்த புளிக்கு மண்டையில புளியங்கொட்டை இருந்தது எனக்கு, என் மூளையே இல்லை. அந்த அளவுக்கு மேலே பாருங்க, ஓஹோ நானான்ட்டு அப்படி நல்லா அப்படி கவட்டையை பொழந்துட்டு நல்லா தூங்குதாரு உட்காந்துட்டு. இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது. இதுதாங்க கதை. எப்படி வேற லெவலில் எடுத்துக்காங்க கதையை. அந்த முயல் கடைசியில் பிளான் தான், அது மண்டையில் மூளை வேணுங்கிறது. இந்த முட்டாப்பாய் புளிக்கு ஒரு இளவுக்கு ஆகாது, என்னத்தை சொல்ல. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். லவ் யூ, பாய்.